2026 3ஆம் நாளுடைய விசேஷங்கள் 2வது வாரத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்து இந்த நாட்களில் விசேஷமா இந்த சமயத்தில் காத்திருக்கிறோம். இந்த குடும்பத்தார் எந்த நோக்கத்தோடு கூட இந்த நாட்களில் இந்த விசேஷமாக உலக திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதியும். வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் உங்களோடு பேச உதவி செய்ய முடியாது. இந்த சமயத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைப்பட உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளில நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 29 25 வாசிக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணீர் வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்றது வந்து உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். யார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயம் என்பது இன்றைக்கு நிறைய பேருடைய, நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய பயம் இருக்குது. ஒரு கிட்ஸை பார்த்தா பயப்படுவாங்க, ஒரு மனுஷனை பார்த்தா பயந்துருவாங்க, மேல பார்த்தா பயந்துருவாங்க. இந்த பயம் எல்லாம் அன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறதுன்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வராது. இது பயம் என்பது உடம்புல சரீரத்து வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வரும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் என்ன செய்யும் சொன்னா என்ன பண்ணும், அடைக்கலத்துல வைக்கப்படுவார்கள். அந்த அடைக்கலம் பாதுகாப்பு. அப்போ பாதுகாப்புக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல கண்ணு வந்திருக்கிற நாம தேவனுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் சொன்னால் அதுல 30வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அல்லேலூயா. கவனிங்க, முதலாவது நான் பார்க்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு மனுஷ குடும்பத்துக்கு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். அடைக்கலம். ஓகே, முதலாவது பயம் தேவனுக்கு ஏற்ற பயம், மனுஷனுக்கு ஏற்ற பயம் இல்ல, கர்த்தருக்கு ஏற்ற பயம் வரும்போது அங்க அடைக்கலம் கிடைக்கிறது. இரண்டாவது என்ன சொல்லப்படுது, தேவனுடைய வசனம் என்ன பண்ணப்பட்டதுதான் புடமிடப்பட்டது. அந்த புடமிடப்பட்டதுன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க இந்த நம்ம இந்த தங்கம் போட்டிருக்கிறோம், இந்த வெள்ளி எல்லாம் புடமிடப்பட்டுதான் எல்லாமே என்ன பண்ணப்படுது, ஒரு பொருளாக்கப்படுகிறது. அது வந்து ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் என்ன செய்கிறது, அது மாற்றத்துக்குள்ள ஜொலிக்கிறதுக்குள்ள கொண்டு வருது. ஆனா இந்த புடமிடப்பட்டது தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், மற்ற எந்த பொருளா இருக்கட்டும், அது என்ன செய்கிறதுன்னு சொன்னா ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ ஒரு குடும்பத்தையோ அலங்கரிக்குது. ஆனா இந்த பயம் என்ன செய்கிறதுனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது. இதுதான் முக்கியமான வசனம். என்ன பண்ண புடமிடப்படும் போது இந்த வசனம் என்ன செய்கிறது, ஒரு மனுஷனைய ஒரு மனுஷிய குடும்பத்தை வாழ்க்கைய என்ன சரி செய்கிறது, தவறுகளை சரி செய்கிறது, அல்லது தன்னை சுற்றி இருக்கிற மனுஷனை குறித்து என்ன செய்கிறது, காட்டி கொடுக்கிறது. இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன செய்யப்படுகிறது சொன்னா உருவாக்குறது. எதற்காக உருவாக்குச்சுன்னா பரலோகத்துக்கு உருவாக்குறது. இது புடமிடப்படுகிறது. இந்த புடமிடப்படுகிறது உலகத்துக்கு புடமிடப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு மனுஷனை உலகத்துக்குரிய ஒரு மனுஷியாக பார்ப்பதையும் அந்த சிசு பரவ நல்ல அழகான நகை போட்டுக்கிறாங்க. அது முதல்ல பாருங்க, மிக அழகான ஒரு செயின் போட்டுக்கிறாரு. ஏன்னா இந்த மனுஷையை என்ன செய்கிறது, அது இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில இம்மைக்குரிய காரியத்துல இம்மைக்குரிய ஒரு மனுஷனா இருக்க வேண்டிய ஒரு மனுஷனை இம்மைக்குரிய மனுஷனாகவே காட்டுகிறது, இம்மைக்குரிய மனுஷியாகவே காட்டுகிறது. ஆனா பரலோகத்துக்கு மனுஷியா அந்த புடமிடப்படுகிறது என்ன பண்ணது காட்டாது. ஏன்னு சொன்னா இது தேவனுடைய வார்த்தையினால் புடமிடப்பட்டால் மாத்திரம்தான் அது என்ன செய்யும், பரலோகத்துல ஜொலிக்கும். இங்க ஜொலிக்காது. இந்த மனுஷனை பார்க்கும்போது அவங்க எல்லா மனுஷனும் போல சாதாரண ஒரு மனுஷனா காணப்படுவாங்க. ஆனா ஜொலிப்பது எல்லாம் இங்க புடமிடப்படும் போது பரலோகத்துல ஜொலிப்பதற்காக. இல்லையா? இதுதான் முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு வேதம் சொல்கிறதுமாக முதலாவது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணுவோம், உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். அப்ப அடைக்கலத்தை இரண்டாவது சொல்கிறது தேவனுடைய வசனம் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறதா புடமிடப்படுகிறது. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பா இருக்கிறார். இல்லையா? பாதுகாப்பு, அடைக்கலம், பாதுகாப்பு. எப்ப ஒரு பெரிய காரியம் பார்த்தீங்களா, அடைக்கலம் பாதுகாப்பு. ஒருத்தர் ஓடி திடீர்னு வீட்டுக்குள்ள போங்கன்னா அவங்க அடைக்கலம் கொடுக்கறது தான் அது என்ன செய்யுது, அவங்க தப்பிக்க வேண்டும், அவங்களை பாதுகாத்துக்கு தான் அடைக்கலம் கொடுக்குறது.
ஆனா இங்க வேதம் சொல்றது அடைக்கலம் வேறு, கேடகம் வேறு. அப்போ நாம எங்க போனாலும் எங்க வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட வருகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு தான் பாதுகாவலாக வருகிறார். செக்யூரிட்டி வைக்கிறாங்க, இல்லைன்னு வைக்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்கு பாதுகாப்புக்காக வைக்கிறாங்க. ஆனா நமக்கு பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம போகிற வருகிற காரியங்கள்ல நாம் பாதுகாப்பாய் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னா, அல்லது நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் சொன்னா, நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கும், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது பாதுகாப்பா இருக்கும். நாம வார்த்தைக்குள்ள இல்லாம, அல்லது ஒருவேளை நாம் தேவன் வார்த்தை நமக்குள்ள இல்லாம இருந்தா நாம் என்ன பண்ண மாட்டோம்? பாதுகாப்பா இருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இறந்துட்டாங்க கேப்ரியல் கோயிலுக்குள்ள. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வீடு வந்து அம்பத்தூர்ல, அவர் வயசானவர், அவரும் வைப்பும் ஹாஸ்டல்லாம் வச்சு நடத்திருந்தாங்க. அவரு ஒரு நல்ல மனுஷன், தேவனுடைய மனுஷன். அவர் என்ன பண்ணுவாரு, வீட்டெல்லாம் சாத்திட்டு பசங்க எல்லாம் உள்ள விட்டுட்டு அவர் வெளியே வந்துட்டு கதவை சாத்திட்டு என்ன சொல்லுவாரு, கையை தூக்கி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, கேப்ரியல் தூத என் வீட்டை பாத்துக்கோ, நான் வெளியே போறேன், நான் வெளியே போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பாத்தீங்களா? அந்த பாதுகாப்பு தெய்வனுடைய அந்த வாக்கு சொல்லுகிறதுனால அவர் என்ன பண்றாரு, பாதுகாப்பை கட்டளை எடுக்கிறார். நமக்கும் தேவன் அப்படிதான் வைக்கிறார். நீங்க போகும்போது சொல்லிட்டு போங்க, நான் வெளியே போறேன், எனக்கு பாதுகாப்பு கூட வாங்க சொன்னா ஆண்டு தூதரை அனுப்புவார். நிறைய பேர் தெரியல, நிறைய பேர் வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா ஜபம் ஒருவேளை அந்த நம்ம ராத்திரியில படுக்கும்போது எழுந்துக்கும் போது அல்லது நம்ம இதுதான் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா போகும்போது ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நான் போறேன், என்னோடு கூட என்ன பண்ண தேவதூர்ல அனுப்புங்க, பாதுகாப்பு வாங்க அப்படின்னு சொன்னா அவர் பாதுகாப்பாய் வருவார். அல்லேலூயா. பாதுகாப்பாய் கொண்டு போய் பாதுகாப்பாய் கொண்டு வந்து சார். நாங்களும் அப்படிதான் எப்போ வண்டி எடுத்தாலும் எப்ப பண்ணலாம் என்ன பண்ணா ஜெபம் பண்ணிட்டு வண்டி எடுப்பேன். நிறைய நான் இந்த போராட்டங்கள், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஆனாலும் கூட கர்த்தர் எந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணல, சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்துவது. அப்போ முதலாவது நமக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிற, இரண்டாவது பயப்படுகிறவர்கள் கர்த்தர் அடைக்கலாம், இரண்டாவது வேதம் சொல்லுது வசனத்தை புடமிடப்படுகிறதான் அது நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுக்க கேடகமா இருக்கிறாரா. அப்ப சொல்லுகிறது அடுத்த வசனம், அவருடைய வசனங்களோடு அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். நம்ம வசனத்தை சொல்லி, நீங்க நிறைய பேர் வசனம் என்ன பண்றாங்க, மாத்தி மாத்தி பேசுகிறாங்க. நம்ம வசனத்தை சொன்னா கர்த்தர் அப்படியே செய்வார். வசனம் சொல்லுறது அது உண்மையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அந்த உண்மையுள்ள வார்த்தை நான் பேசும்போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுதான், பாதுகாப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அடைக்கலம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அவர் கேடகமா இருக்கிறாரு. அடுத்து இங்க சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, 3வது பார்க்கும்போது சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அழிந்து போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. முதலாவது அடைக்கலம் கிடைக்கும், இரண்டாவது கேடகம் கிடைக்கும், மூன்றாவது என்ன கிடைக்குமா, அவர் என்ன சிக்கிக்கொள்ள விட மாட்டார், எங்கேயே சிக்கிக்கொள்ள விட மாட்டார். ஏன்னா அவர் நம்மோடு கூட வருகிறதுனால அவர் என்ன செய்யறாரு, மனுஷனுடைய கைகோ உலகத்துடைய கைகளுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சிக்கிக்கொள்ள விட மாட்டார். விடாதபடி கத்தனை பண்ற, நீயோ கத்தருக்கு என்ன பண்ணு, காத்து. முதல்ல என்ன பண்ணோம், பயப்படணும். இரண்டாவது என்ன பண்ணோம், அவருடைய நம்பி அவருடைய கத்தரனை கேடகமா இருக்கிறது. மூன்றாவதா என்ன சொல்லுகிறது, கத்தருக்கு காத்துரு, அவருடைய வழிகளில என்ன பண்ண கை கொள்ளு, அப்பொழுது அவர் நீ என்ன பண்ண பூமியை சுதந்திரத்துக் கொள்வாய். வானமும் பூமி கத்தருடையது. அவர் வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்ன பண்ணது, ஒழிந்து போகாது. அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது பூமியை சுதந்திரத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அவர் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பார். யாருக்கு, பயந்து இருக்கிறவர்களுக்கு. அவர் கேடகமா வரும்போது, அவர் அடைக்கலமா இருக்கும்போது, அது மாத்திரம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. நம்ம உலக மனுஷன் காத்திருக்கிறோம், அநேகத்தை காத்திருக்கிறோம், ஆனா ஒரு முன்னேற்றம் கிடையாது. அந்த கத்தருடைய வார்த்தை சொல்றது, கத்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறோமோ, எந்த குடும்பம் காத்திருக்குதோ, எந்த பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ, அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் தெரியுமா, முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது உயர்வு தருகிற தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த நாளையில எனக்கு அன்பான சகோதரி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணோம், புடமிடப்பட்டதா காணப்பட வேண்டும். பரலோகத்துல ஜொலிக்கணும், பூலோகத்துல ஜொலிச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல.
இன்னும் மேக்கப் எல்லாம் போடுறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், எதைதான் பண்ணி பார்க்குறோம், ஜொலிக்க முடியல. ஏன் தெரியுமா? இந்த ஜொலிப்பெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு போய் சாயந்தரம் போய் மூஞ்சி கழினா உடம்பு குடிச்சு முடிஞ்சு போச்சு. அந்த மேக்கப் எல்லாம் கழிச்சிட்ட உடனே நம்முடைய என்னது மேக்கப் போயிடுச்சுன்னு நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா இந்த கூடாரத்துல, இந்த நம்முடைய வாழ்ந்து கொண்டு இந்த சரீரமாகி கூடாரத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த எல்லா படமிடப்பட எல்லாமே ஒளிஞ்சு போயிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிற, அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற, அவருடைய வார்த்தைக்காக விசேஷமாக அவரை காத்து அவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளை, அவருடைய கைக்கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ண உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறாரா? அடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 37:3 வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். நல்லா கவனிங்க. இப்ப பார்த்தோம் என்ன பண்ண, கர்த்தருக்கு பயப்படணும். அடுத்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புடமிடப்பட்டது வார்த்தை, அந்த வார்த்தை நீ காத்து கொள்ளப்படுறது, வார்த்தை உனக்கு கேடகமா இருக்கிறது. இங்க வேதம் சொல்லி கர்த்தருக்கு காத்துரு, அவர் வழியில் நட, அவர் என்ன பண்ண உயர்த்தி வைப்பாரு. இங்க என்ன சொல்றது, கர்த்தரின் நம்பி என்ன செய்ய. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி போயிட்டார். நீங்கள் நன்மை செய்கிறவர்களா மாறணும்னா நமக்கு தெரியாது, நம்ம செய்யற நன்மை நமக்கு தெரியாது, ஆனா பரலோகத்துல தெரியும். ஹல்லேலூயா. பரலோகத்துல தெரியும். அப்ப நம்ம இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எவ்வளவு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனாலும் நம்ம மாசம் அந்த ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்துக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு செய்யணும்னா அப்பத்துல எனக்கு அந்த பழக்கம், அதே மாதிரி செஞ்சுருவேன். நீங்க எல்லாம் உதவி செய்யுங்க, எல்லாம் கொடுங்க. அது பக்கத்துல நானும் நிறைய காலம் செஞ்சுருக்கிறேன். இப்ப நேற்று கூட முன்னாடி போய் 7 சப்பாரி அவங்க கேட்டாங்க, எனக்கு ஒயிட் தான் வேணும். 7 சப்பாரி கட் பண்ணி கொடுத்துட்டு நல்ல துணியா கட் பண்ணி கொடுத்து சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறா. திருப்பி இன்னைக்கு போனேன், முன்னாடி போனேன் 7 சப்பாரி அனுப்புறேன். நேற்று போனேன், ஒருத்தர் எனக்கு பேண்ட் ஷர்ட்டை தான் ஒயிட் தான் நடந்தாரு. அந்த நேற்று போய் 2 பேண்ட் ஷர்ட்டை வாங்கி வச்சிருக்காரு கட் பண்ணி, அதே மாதிரி நல்ல துணியா பார்த்து கட் பண்ணி வாங்கி வச்சிருக்காரு. அங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம், ஒரு 30 கிட்ட கொடுத்துட்டோம். மீதி இவங்க எல்லாம் ஒயிட் வேணும்ன்றதுனால இப்போ வாங்கி வச்சிருக்கோம். இதுதான் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் சொல்லாரு, நான் துணி இல்லாம இருந்தேன், எனக்கு என்ன பண்ணீங்க, துணி கொடுத்தீங்களா, ஆதாரம் இல்லாத ஆதாரம் கொடுத்தீங்களா, நான் வியாதியா இருந்தேன் விசாரிச்சுங்களா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இதெல்லாத்தையும் எதுக்கு சேருன்னு கேட்டா, நான் பரலோகத்தை சொத்து சேர்த்து செய்வேன். அதே மாதிரியா நீங்களும் சேர்ந்து என்னோடு கூட இருந்தீங்கன்னா பரலோகத்துல சொத்து சேர்த்து வைக்கிறீங்க. எல்லாரும் சேர்த்து வைக்கிறோம். நான் மட்டும் செய்யல, நீங்களும் அது எல்லாம் உடனே என்ன பண்றீங்க, செய்வீங்க. அது செய்யும் போது பரலோகத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம குடும்பத்துல, இந்த உலக ரட்ச குடும்பத்துல சேர்ந்து கொண்டு, உண்மையில நான் சொல்றேன், நம்ம சபை மாதிரி வேற யாருமே எதுவுமே செய்யல. எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய செய்யறோம், நிறைய செய்து கொண்டு, சின்ன குடும்பம், தென்னை குடும்பம், ஒன்றும் பெரிய அளவு இல்லை. ஆனா நாம மாசம் அந்த ஜனங்களுக்கு அரிசி கொடுக்குறோம். இதெல்லாம் செய்து ஏன் செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் நமக்கு சதம் இல்லை, இந்த உலகத்தில் உள்ளவில சதம் இல்லை. ஆனா ஒரு நாள் இன்னைக்கு நான் இன்னைக்கும் சொல்ல முடியும், எனக்கு மரணத்தை குறிச்சு பயமே கிடையாது. யோசிக்கிறதே கிடையாது. உண்மையிலே எனக்கு மரணத்துக்கு பயமே கிடையாது. ஏன்னு கேட்டா, மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டது, அது வரும். அதனால அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அதெல்லாம் நம்ம நினைச்சு வர்றதுல நம்ம நினைக்காம தடையாக போறது கிடையாது. அதனால அது மேல அது பார்க்கணும், நம்ம வேலை பார்த்துருக்கோம். அதனால இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தை நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை நம்பணும். வசனத்தை புறப்படுகிற வசனத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை காணப்படணும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கணும், நன்மை செய்யணும். நன்மை செய்வதாய் நாம மாறணுங்க. நன்மை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். கைவிடுகிற தேவன் நல்லவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ண கண் நோக்கி பார்த்து, நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது, நம்ம அவ்வளவு செய்யறோம் அப்படின்னு சொல்லி. சமீபத்துல நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசுறேன். ஐயா, எங்க கிளினிக்ல ஒரு அம்மா, இந்துக்கார அம்மா வந்தாங்க. பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க சர்ச்சுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன உடனே அந்த அம்மா அன்னையில இருந்து வேலைக்கு வந்து நின்ட்டாங்க. அந்த இந்துக்கார அம்மா, அந்த அம்மா பைபிள் படிச்சாங்க, சொன்ன மதம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. நான் சொன்னேன், இது கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்க பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
அந்த அம்மா இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் கடை. ஏன்னா அந்த அம்மா ஜெபிக்கிற அம்மா கிடையாது. அந்த அம்மா வந்து கத்துட்டு வார்த்தை கீழ்படிக்கிற அம்மா கிடையாது. அது ஏதோ விக்கிரகத்தை ஆராதிக்கிற அம்மா. ஆனா அது என்ன பண்ணுது, அது அதனுடைய காரியத்தை தான் பார்க்கறது. உங்களுக்கு நமக்கு நன்மை செய்யறது இல்ல. ஆனா கத்தர் அதை மாத்திர கவலைப்படாத ஜெபிக்கும் கத்தர் நல்ல ஆட்ல தருவார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்படி ஒரு அம்மா சொன்னாங்க. நாங்க பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்போ நாங்க இந்த கட்டத்துல இருக்கிறோம். எதிரில் ஒரு அம்மா பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஏற்கனவே பார்த்தது எங்க பார்த்தது தெரியல. இதுல இருந்து இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு முடி நரைச்ச முடி இவ்வளவு பெருசு குண்டாக்குது. அந்த அம்மாவுக்கு அந்த சடை ஜடை அவ்வளவு பெருசு வரைக்கும் ஜடை அப்படி பயங்கரமா இருக்குது அந்த ஜடை. அந்த அம்மா புதுசு சொல்றாங்க மாட்டாங்க, அந்த அம்மா புதுசு சொல்றாங்க. ஆனா நான் என்ன யோசிச்சேன், ஏசப்பா அந்த அம்மாவுக்கு சத்தியம் சொல்லணும். நான் உட்காரும் போதெல்லாம் போகும்போதெல்லாம் யோசிக்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு சத்தியம் சொல்லணும். அந்த அம்மாவுக்கு சத்தியம் சொல்லணும்னு சொல்லினே நான் நடந்து பேசுன்னு சொல்லினே இருப்பாங்க. ஆனா என்ன சொல்றேன், அவங்க அடைக்கலமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறாரு, கத்தர் நம்புகிறவர்களை கத்தர் தான் கைவிட மாட்டாரு, உயர்ந்து அடைக்கி வைக்கிறார். இதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா அவன் நினைவுகளா இருந்திருக்கிறான். அந்த நினைவுகளை இருந்திருக்கிறதுனால கடைசியில அந்த பாசம் உட்காந்துருந்தேன். அந்த அம்மாவுடைய பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு, யாருமே இல்லை. அந்த அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஜரம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் கிட்ட போனேன், அம்மா என்னமாச்சு கேட்டேன். ஜரம் இருக்கிற மாதிரி இருக்கு, கவர்மெண்ட் வயசாப்ப சுரண்டு வர மாதிரி, கவர்மெண்ட் வயசாப்ப சுரண்டு வர மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னம்மா. உடனே கை வச்ச அம்மாவோட வயசு 44. அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற வியாதியை மாத்திரம் சொல்லிட்டு கவர்மெண்ட் விடுதலை ஆகிட்டேன். பாருங்க, நம்ம மனுஷத்துல கத்தர் அந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்தை ஈஸியா சொல்லிட்டோம். கத்தர் பாருங்க எவ்வளவு பெரிய காசு. அப்போ நாம நம்முடைய நோக்கம் முழுவதும் கத்தரை சார்ந்ததா இருக்குமானா கத்தர் வழிகளை திறந்து தருவார் நமக்காக. அதுதான் மெயினான காரணம். நாம இப்போ நன்மை செய்கிறவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்ற வாசிங்க, என்ன சொல்ற, கத்தரை நம்பி நன்மை செய், குடியிருந்து மேய்ந்துக்கொள், கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வாய்க்க பண்ணுதுங்க? கர்த்தரே வாய்க்க பண்ணுவாரு. நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்யறேன். ஏன்னா யுத்தம் என்னுடையது, உங்களுக்கு இல்ல. யுத்தம் நம்மளுது கிடையாது. ஏன்னா அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். படிக்கலையா, வேலை இல்லையா, அல்ல எந்த காரியமான எதுவா இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய முதலாவது கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. நாம் புடமிடப்பட்ட வசனத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை காணப்படும். இந்த உலகத்துல நம்ம செய்ய தெரியாது, ஆனா பரலோகத்தை நம்முடைய ஜொலிக்கிற அந்த காரியத்துல வரணும். அது மாத்திரம் வேதம் சொல்லி இன்றைக்கு நமக்கு அவர் கேடகமாய் மாறுகிறார், அடைக்கலமா மாறுகிறார், கேடகமா மாறுகிறார். அது மாத்திரம் வேதம் சொல்லுது. இன்றைக்கு இந்த நாளில் கண்பான சகோதரி இந்த குடும்பத்தார் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்துக்காக. அல்லேலூயா. மனுஷனால் தர முடியாது, கர்த்தரால் கண்டிப்பா செய்ய முடியும். அதுதான் சொல்லுகிறது, வசனத்தை சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு உபயோகித்து அவர் மேல என்ன பண்ணு, நம்பிக்கையாயிரு. அவர் என்ன செய்வாரா, ஆதித்த எல்லாம் வாக்கிய பண்ணுவார். நம்ம செய்ய வேண்டியது அவர் நம்பணும், அவர் சார்ந்து கொள்ளணும், அவருக்கு பயந்து இருக்கணும். நாம் தேவனுடைய வார்த்தை, புடமிடப்பட்ட வார்த்தை நமக்குள்ள காண நன்மை செய்கிறவர்களா மாறணும். இன்னைக்கு நம்ம கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறோம், கஷ்டப்படவே தேவையில்லை. நன்மை செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா நன்மை செய்ய 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 தீமை தானா வெளியே போயிடும். இல்லைங்களா? நீங்க வேணா பாருங்க, நீங்க எவ்வளவு வேணா நன்மை செய்துனா இருங்க, தீமை தானா போயின்னு இருக்கும். இப்ப இந்த நம்ம இடத்து கூட லெட்டர் போட்டிருந்தாங்க. 40 லட்சம் ஒருத்தர் பேர்ல, 29 லட்சம் ஒருத்தர் பேர்ல லெட்டர் போட்டு போன வாரம் லெட்டர் இருந்துச்சு. அதே பார்த்துட்டு யோசிச்சு ஜோம் பண்ணீங்கன்னா, நேற்று ஒரு காசு சந்திக்கு போய் பேசுங்க. அப்போ போய் பார்த்துட்டு பேசும்போது அப்போ அவர் சொன்னாரு, ஐயா இது என் பையன் தான் அப்படின்னாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னாரு. என் பையன் ஸ்ரீராமில் வேலை செய்யறான் அப்படின்னு. எங்கன்னு கேட்டேன், குளத்தூர்ல வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சுப்பா, எப்படிப்பா என்னப்பா விஷயம், 11 விஷயம் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் லெட்டர்லாம் போட்டுக்கிறாங்கப்பா, எப்படிப்பான்னு கேட்டேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீங்க போய் பேசுங்க, பேசி அவங்ககிட்ட பேசிட்டு என்னால இவ்வளவுதான் முடியும், இப்படிதான் முடியும் சொல்லுங்க. சொல்லி பேசுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்துல ஏதோ சொல்லி ஒத்துக்குவாங்க. நாம் நன்மை செய்ய ஆரம்பிக்கப்படும் போது
தீமை தானா வெளியே போகுது. எப்படி வெளிச்சத்தை போட்டா இந்த இடம் இருள் மாறுதோ அதே மாதிரி நாம் நன்மை செய்தா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த நன்மையாய் மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறபடினால இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு அன்பு சமூகத்தில் காணப்படும். கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்துல இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அதனால இன்றைக்கு நாம் எப்போதும் அந்த வாக்குத்தத்த வசனம் நினைவு கூர்ந்தது அதுக்கப்புறம் பிடிக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு நாம் இன்னைக்கு அந்த வசனத்தை நினைவு கூறுவோம். கர்த்தருடைய சமூக சங்கீதங்களின் புத்தகம் 41:2. பாதுகாத்து வைப்பார், அவன் பாக்கியவானா இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அது என்ன பண்ணாரு? இந்த வசனத்தெல்லாம் பார்த்தோம். அடைக்கலம், பாதுகாப்பு, கேடகம், நன்மை இதெல்லாம் செஞ்சுன்னு வந்தா வேதம் சொல்கிறது சத்துருடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோங்க? விட மாட்டான், பாதுகாத்துக்கிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுது. அப்ப அடைக்கலமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார், அவர் நம்பும் போது, சார்ந்து கொள்ளப்படும்போது, அவரோடு கூட இருக்கும்போது, நாம் நன்மை செய்யும் போது இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து கடைசியில் சொல்றார், அவர் இந்த பாக்கியவானாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பாக்கியவதியாய் மாற்றுவார். இப்போது சொன்னார் நாம் இதெல்லாம் செய்து கொண்டு வரும்போது அடைக்கலமா, பாதுகாப்பா, அதே விதமா தேவனாகி கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நம்ம ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோதரன் 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 சோதரன். ஹல்லேலூயா. உன்னதமானவரே அதாவது மாசம் அந்த கிராம வீட்டுக்கு 500 ரூபா கொடுக்கணும். போன மாசம் நான் போல அந்த காசை அதே நான் என்ன பண்ணேன், ஆதாரில் போட்டு போன மாசம் 500 ரூபாய், இந்த மாசம் 500 ரூபாய், 1000 ரூபாய் வச்சுருக்கேன். யார் கொடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பா அதுக்கு காரியத்தை செய்யாம விடவே மாட்டேன். யாரு கொடுத்தாலும் சரி, எதுக்கு கொடுக்குறாலும் அந்த காரியத்தை அப்படியே என்ன பண்ண செய்வேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 1000 இது வந்தாலும் ஆனா அவங்க சொன்ன நோக்கம், அவங்க கொடுக்குற நோக்கம் என்ன பண்ணா நிறைவேற்ற, அப்புறம் அவங்களுடைய அந்த வாஞ்ச நிறைவேறும். ஆனால் நீங்க யார் எது கொடுத்தாலும் அந்த காரியத்துக்கு நான் கண்டிப்பா அதை செய்வேன் கர்த்தருடைய சமூகத்துல. அதுக்காக தான் நான் திடீர்னு ஏவுதல் வச்சேன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க கொடுக்கறது யாரு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அது எல்லாமே வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்காக கடந்து வருது. அதனால நாம் நன்மை செய்வோம், நன்மை செய்கிறவர்களாய் மாறும். கர்த்தர் பெரிய காரியம் ஜெபிப்போம். மினிஸ்டர் நல்ல வார்த்தை கொடுத்தாலே நீர் நினைக்கிற அந்த ஊழிய காரியங்கள் எல்லாத்தையும் போய் ஆண்டவரை வச்சு வேலை பார்க்க குடும்பத்தை ஆக்கிப்படி பாதுகாத்து ஆண்டவர் இந்த குடும்பத்தை ரத்தம் போட்டு பேரால் ஆசீர்வதி இந்த வார்த்தை எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து ஆண்டவரை எங்களோட காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ண உங்களுக்காக காத்துக்க நீர் எங்களுக்கு பாதுகாப்பா படைக்கலமா இருக்கு. வசனம் எங்க கூட உள்ள மனதை எங்களை அதை உணர்த்தி ஆண்டவரை வளர ஒரு காரியங்களையும் ஆண்டவரை எங்களுக்கு நீர் வாய்க்க பண்ணிக்கிற தேவனே புதிங்க நம்ம மகிமையெல்லாம் உங்களுக்கே ஏறெடுக்கிறோம். பிதாவுக்கு
அல்லேலூயா, அல்லேலூயா. காரியத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு தேவையான காரியம் உருவாக்கல. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின 2 வாரத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்துக்கிறாரு. வந்து பார்க்கும்போது என் சின்ன மருமக தான் சொல்லிக்கிறாப்புல, ஐயா வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு வந்துட்டாரு. 7 மணிக்கே வந்து, ஐயா உங்க நம்பரை கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அவர் ஊழியம் கொடுப்பாரு, நீங்க ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னாரு. அவரு நல்லா வயசானவர் தான், நல்லா ஒரு 50 வயசு கிட்ட இருக்கும். வந்துட்டாரு. வந்துட்டு கேட்குறா, ஐயா இந்த மாதிரி ஊழியம் இல்லை, ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி பொன்னேரில் ஒரு இடம் இருக்கு, அங்க நீங்க இப்போ ஊழியம் செய்யணும். ஆனா என்னால முடிஞ்ச எதுவும் நான் செய்துன்னு இருக்கிறேன். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஐயா நான் வந்து பிள்ளைங்கெல்லாம் விட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. நான் இருந்த வீடும் நான் வந்து வாடகை கொடுக்கல விட்டு வந்துட்டேன். நானும் என் மனைவி மட்டும் 2 பேர் மட்டும் இருக்கிறோம் அப்படின்னு. என் மனைவி கூட கொஞ்சம் குண்டா இருக்கும், நடக்க முடியல அவங்களால, என்ன பண்றது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி அட்ரஸ் சொல்லி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க, அங்க போய் நீங்க அந்த வீட்டுக்கு தரது, நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருங்க, நான் என்னால முடிஞ்சு ஏதாவது கொடுத்துன்னு வர சொன்னேன். அவங்க போய் 2 வாரமா அங்க இருக்கிறாங்க. என்னால முடிஞ்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு போன வாரம் துணிகள் கொஞ்சம் கொடுத்தேன், கொஞ்சம் காசு கொடுத்தேன், கொஞ்சம் பொருள் கொடுத்தேன், அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துனுங்கிறேன். ஏன்னா நம்ம நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்குறாரு. நாம ஒன்றும் அது அது அந்த வீடு இருக்குது, கொஞ்சம் கரண்ட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணோம், தண்ணி எல்லாம் பண்ணோம், பாத்ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணோம். ஆனா பண்றதுக்கு இல்லை. அவங்க சொன்னா காலைல 4 மணிக்கு சொல்லி சொல்றேன், 4 மணிக்கு வந்து பாத்ரூம் எல்லாம் போயிடுறோம், ஒரு வழி இல்லை. ஏன்னா இப்ப நாம அதை போய் செய்ய போனோம்னா அது குறைஞ்ச ஒரு 50,000 வேணும். நம்ம பணம் அது நம்மகிட்ட இப்ப இல்லை. ஏன்னா செய்ய போனா கண்டிப்பா 50,000 வேணும். பாத்ரூம் கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு சில காரியம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். அதுக்காக நான் தள்ளி வந்தேன், பண்ண முடியலன்னு சொல்லி. ஆனா இப்ப எனக்கு இதுதான் எனக்கு என்னன்னா, நான் ப்ரேயர் பண்ணாங்க, சுத்தி அங்க ப்ரேயர் பண்ணாங்க, பக்கத்துல இதெல்லாம் போறாங்களா, அங்க செய்துனுக்குறாங்களா. ஆனா பிரச்சனைகள் வருதான். அவங்க பக்கத்துல இதெல்லாம் இந்த மாதிரி மதம் இது பேசுறாங்களா. ஆனா இருந்தாலும் அந்த அம்மா இந்த மாதிரி கவலைப்படாதீங்க. இப்போ என்ன சொல்றாங்க, எனக்கு ஸ்டவ் இல்லை, சாப்பாடு ஹோட்டல் தான் சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு சாப்பாடு ஸ்டவ் இல்லை, இது மாதிரி அது இல்லை இது இல்லை அப்படின்னுக்குறாங்க. அந்த அம்மா எனக்கு புடவை இல்லை, ஜாக்கெட் இல்லை, எல்லாத்தையும் போட்டு வைப்போம், அங்கே போனால் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசினுக்குறாங்க. சரிம்மா ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டம்மா பீரோ சாவி காணாம போச்சு, அது இருந்தா கூட அதுலேருந்து சாப்பாடு கூட எடுத்து கொடுத்தா, ஜாக்கெட் எடுத்து கொடுக்கலாம், ஊர்ல கிடக்குது எதுவும் கொடுக்கலாம் சொல்லி பேச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நீங்களும் அதுக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் காரியத்தை அவங்களுக்கு வாக்கி பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இன்னும் எதை செய்யணும், செய்ய முடியல. கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க, அவங்க அங்கே இருக்கிறாங்க, அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவாரு, அந்த மாதிரி உள்ள வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கர்த்தர் இந்த காரியத்தை அது இதுதான் நான் சொன்னா, ஆண்டவர் தேவையில்லாம சாமி கூட்டுருக்காரு. அவ்வளவுதான். இப்போ நம்ம அவ்வளவு நேரம் நான் பண்ணணும்னு நினைச்சேன், பணம் அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். அது அவரே பிடிச்சாந்து எனக்கு தள்ளி வச்சு அவரே கொண்டு விட்டாரு. இந்த பைபிள் காலேஜ் நத்தல ஆண்டவர் வானாங்கன்னு சொன்னா கேட்கவே பிடிச்சி அவர் அமைக்க வச்சு என்ன நடத்த வைக்கிறாரு. இன்னொன்று காரியத்தை இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியம் ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த திருச்சபை இந்த பொன்னேரில் நடத்த முடியாத ஒரு